இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். मैं देवा गौड़ा को बहुत दिन से 54 साल से जानता हूं, उनके साथ ही मैं काम किया, लेकिन क्या हुआ मुझे मालूम नहीं। वो तो प्रेम हमारे साथ किए, मोहब्बत हमारे साथ शादी मोदी साहब के साथ की। ராஜ்யசபாவில் இந்த ஆண்டு 10 மாநிலங்களைச் சேர்ந்த 37 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ளது. காலியாகும் இடங்களுக்கு புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பதவிக்காலம் முடிந்து வெளியேறும் எம்பிக்களுக்கு பிரியா விடை அளித்து பிரதமர் மோடி உரையாற்றினார். அரசியலில் முடிவே கிடையாது, உங்களின் அனுபவம் பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும். புதிதாக வரும் எம்பிக்கள் தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார் போன்ற மூத்த தலைவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ் செய்தார். हर किसी का बहुत ही महत्वपूर्ण योगदान होता है। कुछ खट्टे मीठे अनुभव भी रहते हैं, लेकिन आज जब ऐसा अवसर आता है तो स्वाभाविक रूप से दलगत भावना से ऊपर उठ करके हम सबके भीतर एक समान भाव प्रकट होता है। यार, ये हमारे साथी अब किसी और विशेष काम के लिए आगे बढ़ रहे हैं. ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரியாவிடை உரை ஆற்றும் போது எம்பி பதவிக்காலம் நிறைவடைய உள்ள தேவேகவுடா பற்றி பேசினார். தேவேகவுடாவை 54 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவருடன் பணியாற்றியிருக்கிறேன். அவர் எங்களுடன் பழகினார், எங்களை காதலித்தார். ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பிரதமர் மோடியை திருமணம் செய்து கொண்டார் என்று நகைச்சுவையாக கார்கே கூறியதும் ராஜ்யசபாவில் குபீரென சிரிப்பலை எழுந்தது. பிரதமர் மோடியும் அவர் பேச்சை கேட்டு குலுங்கிச் சிரித்தார். मैं सबसे पहले श्री एच.डी. देवेगौड़ा जी नहीं है, वो तो वहाँ उपस्थित थे लेकिन यहाँ नहीं है, तो एच.डी. देवेगौड़ा जी का उल्लेख करना चाहूँगा। वे प्रधानमंत्री और कई पदों पर रहे। मैं देवा गौड़ा को बहुत दिन से 54 साल से जानता हूं, उनके साथ ही मैं काम किया, लेकिन क्या हुआ मुझे मालूम नहीं। वो तो प्रेम हमारे साथ किए, मोहब्बत हमारे साथ शादी मोदी साहब के साथ की। ये रिसेंटली हुआ, तो आप ऐसा माने मुझे मालूम नहीं है। மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி தலைவரான தேவேகவுடா கர்நாடகாவைச் சேர்ந்தவர். 1996 தேர்தலுக்கு பின் 11 மாதங்கள் பிரதமராக இருந்தார். அவரது தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசை காங்கிரஸ் ஆதரித்தது. 2018 கர்நாடகா தேர்தலின் போது ஜேடிஎஸ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் கூட்டணிக்குள் ஏற்பட்ட குழப்பத்தால் 2019 அரசு கவிழ்ந்தது. அதன் பின் தேவேகவுடா பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்தார். தற்போதும் அது தொடர்கிறது. இதைத்தான் மல்லிகார்ஜுன கார்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசியுள்ளார்.